வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா அதாவது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினும் இப்போ திருப்பி நமக்கு வந்து அகைன் 2 டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் கேட்ட கொஸ்டின் என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ணி இதை இங்கே கேட்டிருக்காங்க, இதுலேருந்து ஆப்ஷனை மாற்றி கீழே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீருடைய செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை 2019 குரூப் 4 கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டினை ஆப்ஷனே மாற்றாமல் என்ன பண்ணியிருக்காங்க, சாரி ஆப்ஷனை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. பாருங்க, பாவலரே தெரிஞ்சுக்கிறா தேவநாயகம் ஆப்ஷனை மட்டும் மாற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வீருடைய செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனா. ஓகேவா? ஸோ 40 வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இப்போ அப்கமிங் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவார் பாக்களால் ஆன நூல். அகவார் பானா ஆசிரியர் பாக்களால் ஆன நூல். ஸோ 2019 குரூப் 4ல் அப்புறம் 2022 குரூப் 4லையுமே என்ன பண்ணியிருக்காங்க, அதே கொஸ்டினை திருப்பி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, நற்றிணை, 3 அடி சிற்றலை 6 அடி பேரலை. இருக்கிறதுலே குறைவான அடிவரையறை நூல் எதுன்னு கேட்டாக்கா ஸோ ஐங்குறுநூறு தான். ஓகேவா? ஸோ குறுந்தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 to 8, அகநானூறு 13 to 31, நற்றிணை 9 to 12. சரிங்களா? ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கேட்பாங்க. அடுத்து மா ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்து ஒரு மொழி இல்லாத கொஸ்டினே கிடையாது. ஓகேவா? ஸோ 42 ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது. அதில் குறியில் பார்த்தீங்க அப்படின்னா 2, நெடில் ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து 40. இதை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னா நன்னூலை எழுதிய நன்னூலில் தான் பவனதி முனிவர் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ மா ஓர் எழுத்து ஒரு மொழி, ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க, பெரிய அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்படியே அந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே எடுத்து ஆப்ஷன் மட்டும் மாற்றி 2022 கேட்டிருக்காங்க. ஸோ மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு மானா பெரிய. ஓகே? ஸோ மானா விலங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழியில் வந்து பெரிய அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து தமிழில் சதுர அகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர். தமிழில் சதுர அகராதி, தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குரு கதைகள், இந்த மாதிரி ஏராளமான நூலை எழுதியிருப்பாரு. யாரு? நம்ம வீரமாமுனிவர். ஓகேப்பா? கான்ஸ்டான்டின் ஜோசப் பிஸ்கின்னு சொல்லுவாங்க. தைரியநாதர் அப்படின்னு சொல்லிட்டு, ஜோசப் பிஸ்கினா தைரியநாதர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த தைரியநாதர் தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, வீரமாமுனிவர் அப்படின்னு. ஆக்சுவலி அவர் தைரியநாதன் வச்சுக்கிட்டாரு. பட் அந்த புலவர்கள்லாம் சேர்ந்து வீரமாமுனிவர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ தமிழ் சதுர அகராதி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஸோ நம்ம வீரமாமுனிவர் தான். இதை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, 2022 குரூப் 4ல் இந்த கொஸ்டினை அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ வீரமாமுனிவர் ஆப்ஷனை மட்டும் மாற்றிருக்காங்க. அவ்வளோதான். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர். தமிழ் செய்யுள் கலம்பகம், இதுக்கு முன்னாடி வீரமாமுனிவரை பார்த்தோம் ஒரு வீடியோவில். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜியு போப்பை பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஜியு போப் தமிழ் செய்யுள் கலம்பகம், அது நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஜியு போப்புக்கு தமிழ் செய்யுள் கலம்பகம்னா களம்னா 12. ஓகேவா? பகம்னா 6. அப்போ 12 + 6 18. ஸோ 18 உறுப்புகளை வச்சு பாடப்பட்ட நூல் தான் நம்ம கலம்பகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நூலை வந்து தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் நம்ம ஜியு போப். ஓகேவா? ஸோ நிறைய இடத்துல நிறைய பேர் கலம்பகம் நூலை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை தொகுத்து எடுத்துன்னு வச்சு ஜியு போப்பு 2022 கேட்ட கொஸ்டின் 2016 இதை கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் பாருங்கள் ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து ஜியு போப் கூட தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுள் கலம்பகம் கொடுத்துருக்காங்க. அப்படியே இதை மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க, இதை எடுத்து இங்கே போட்டுட்டு ஜியு போப் பின்னாடி போட்டாங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ ஆப்ஷன்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. கொஸ்டின்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷன் இந்த மாதிரி மாற்றி தான் என்ன பண்ணுறாங்கன்னா கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாலே நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அதை பார்த்தாலே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போடலாம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்கள் தமிழுக்கு கதி. ஸோ தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், இது வந்து அடித்து துவைச்ச கொஸ்டின் தான். கம்பராமாயணம் திருக்குறள், கம்பராமாயணம் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ராமாயணமும் குறளும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புது விஷயம் என்னன்னா, திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளவர். தமிழுக்கு கதியாவார்னா கம்பராமாயணம் எழுதிய கம்பரும், திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் தான். சரியா? அப்போ கம்பர் திருவள்ளுவர் அப்படின்றது. பட் இந்த இடத்துல பாருங்க, இதை பற்றி சொன்னது யார், தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு கம்பரையும் திருவள்ளுவரையும் சொன்னது யார் அப்படின்னா செல்வ கேசவராயர். திருமணம் செல்வ கேசவராயர் நேம் வச்சுங்க. இதை கூட கொஞ்சம் தான் கேட்கலாம். அதாவது கம்பரையும் திருவள்ளுவரையும் கதி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா திருமணம் செல்வ கேசவராயர். சரிங்களா? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட வெளிநாடுகள்.
இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழை ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இந்த 2013 கேட்டது, இந்த 2022 கேட்டது. சரிங்களா? அப்போ ஆட்சி மொழி, அதாவது தமிழை வந்து பணத்தாளில் வந்து தமிழ் வந்து பணத்தாளில் அச்சிட்ட மொழி எதுன்னு கேட்பாங்க. தமிழ் வந்து பணத்தாளில் எந்த நாட்டு மொழியில் அச்சிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர், மொரிஷியஸ் வரும். ஓகேப்பா, சிங்கப்பூர், மொரிஷியஸ் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. சரிங்களா? புது புக்கில் இலங்கை, சிங்கப்பூர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், பழைய புக்கில் மலேசியா கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. சிங்கம் தான் என்ன பண்ணுவோம், ஆட்சி பண்ணுவோம். அப்போ ஆட்சி மொழின்னு வந்தாலே சிங்கப்பூர் வந்துடும் கண்டிப்பாக. இலங்கை வந்து 2 காமனாக இருக்கும். அதே மாதிரி பணத்தாள் அப்படின்னு மொரிஷியஸ் வந்துடும். ஓகேவா? ஆட்சினா சிங்கப்பூர் வரும், பணத்தாள் தான் மொரிஷியஸ் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கன்ஃபியூஸ் ஆகும். இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர். உலகம், உயிர், கடவுள் இந்த 3 ஒன்றா இருக்கிறது நம்ம பெரிய புராணம் அப்படின்னு யாரு சொன்னது? 1, 2, 3. அப்போ திரு-வி-க. ஓகேவா? ஸ்பீச்சியாக வச்சுக்கலாம். திருவி கல்யாண சுந்தரனார். உலகம், உயிர், கடவுள். அப்போ இந்த கொஸ்டினே பாருங்க, பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்களை. இது 2013 கேட்டது. அந்த கொஸ்டின்ல இருந்து என்ன பண்ணியிருக்கான், 2020 எடுத்திருக்கான். பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்கள் என திருவிக்கா பட்டியலிடுபவை. உலகம், உயிர், கடவுள். இதை எடுத்து அங்கே கொடுத்துருக்கான். அதை இப்போ என்ன பண்ணிட்டான், ஸோ இது அங்கே இருக்கிறது இந்த ஆப்ஷனில் கொடுத்துட்டான். ஓகேவா? இணை இல்லை முப்பாலுக்கு இன்னெழுத்து. இணை இல்லை முப்பாலுக்கு இன்னெழுத்து 2014 கேட்டது. 2022 இந்த கொஸ்டினை கேட்டிருக்கான். யாரு? நமக்கு தெரியும், எல்லாமே பாரதிதாசன் தான். ஓகேவா? அதே மாதிரி சின்னஞ்சிறிய அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அதுவுமே யார் தான், நம்ம பாரதிதாசன் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக. இதில் 2 கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. நமக்கு வந்து இந்த தாவரங்களை பற்றி வரும் இல்லையா, இந்த கரிசலாங்கண்ணியை பற்றி, பொன்னாங்கண்ணியை பற்றி, ஸோ குப்பை மேனியை பற்றிலாம் ஒரு லெசன் இருக்கும் நமக்கு. ஸோ பழைய புக்கில் தான் அந்த லெசன் இருக்கும். அதிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம். ஞான பச்சிலை என்று போற்றப்படும் மூலிகை 2013 கேட்டது தூதுவளை. அதையே எடுத்துகிற அப்படின்னா ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை. இப்போ வள்ளலார் அப்படின்றது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். ஸோ அடுத்த முறை எப்படி கேட்கலாம், சிங்கவள்ளியை ஞான பச்சிலையை சிங்கவள்ளி என கூறுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். யாரு? வள்ளலார். சரியா? அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர். அகழாய்வில் முதுமக்கள் தாழினா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் அதில் வச்சு புதைச்சிருவாங்க. சரியா? ஸோ முதுமக்கள் தாழி எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா ஆதிச்சநல்லூர். ஓகேவா? முதுமக்கள் ஆதிச்சநல்லூர். முதுமையான மக்கள் எப்போ வாழ்ந்தாங்க? ஆதி காலத்தில் வாழ்ந்தாங்க. அப்போ முதுமக்கள் தாழி அப்படின்னா ஆதிச்சநல்லூர். அதுக்கடுத்து பாருங்க, ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழி எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா கிமு 300 டு கிபி 300. அதாவது சங்ககாலம் கிமு 3 டு கிபி 3 நம்ம என்ன சொல்லுவோம், சங்ககாலம் தான் சொல்லுவோம். அந்த சங்க காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த ஆதிச்சநல்லூரில் இருக்கிற இந்த முதுமக்கள் தாழிகள். அடுத்து பாருங்க, 2014 கேட்டது, 2022 கேட்டிருக்காங்க. முன்னீர் வழக்கம் மகடவு ஓடில்லை. இதில் மகடவு என்பது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்க பாருங்க, முன்னீர் வழக்கம் மகடவு ஓடில்லை என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மகடவு அப்படின்றது பொருள். ஸோ முன்னீர் வழக்கம் தொல்காப்பியம். காஃபில என்னென்ன இருக்கு? ஸோ நார்மலான காஃபி இருக்கு, அப்புறம் வந்து லெமன் டீ இருக்கு, அப்புறம் வந்து இந்த பிளாக் டீ இருக்கு. ஓகேவா? 3 டீ இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னீர் அப்படின்னு வந்தாலே என்ன பண்ணுங்க, ஸோ வழக்கம், கண்டிப்பாக ஒரு வழக்கம். வீட்டுக்கு வரவங்களுக்கு காப்பி கொடுக்குறது ஒரு வழக்கம் இல்லையா? அப்போ முன்னீர் வழக்கம்னு வந்தாலே தொல்காப்பியம் அடிச்சிருங்க. ஸோ மகடுவு அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். நாம் என்ன பண்ணுவோம், மகன்னு போடுவோம், இல்லை மகடுவுன்னு போடுவோம். கண்டிப்பாக அப்படி தான் போடுவோம். ஸோ பெண் மேக்ஸிமம் யார் காஃபி கொடுப்பாங்க நம்மளுக்கு வீட்டில்? பெண்கள் தானே காஃபி கொடுப்பாங்க. அப்போ பெண்ணு நான் வச்சு மகடுவு அப்படின்னா பெண்கள். ஓகேப்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஷன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.